ஹலோ சார், குட் மார்னிங் சார். சொல்லுங்கள் சார். என்ன பார்த்து ஏன் காலேஜுக்கு வரல நீங்க? சார், ஆக்சுவலாக எனக்கு ஃபீவர் சார். ஐ மீன் ஹாஸ்பிட்டல் சார். அதான் சார் வர முடியல. பாப்பா கதவு கிடையாதுங்க. இல்லை சார், என்னால் பேச கூட முடியல. ஆமாம் சார், சாப்பிட முடியல. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. உங்க வீட்டுல கொடுங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார். உங்க பையன் வந்து காலேஜுக்கே வரல. கேட்டா ஏதாவது ரீசன் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அட்டனன்ஸே இல்ல இல்லைங்க. என்ன மார்க் எடுப்பாரு இவரு? ஓ அப்படியா? மார்க் எல்லாம் எல்லாத்தையும் கம்மி. இல்ல இப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் படுத்துட்டு இருக்கா. ட்ரிப்ஸ் ஏறிட்டு தான் இருக்கு. சொல்றது கிடையாது. அவன் செட்டு கூட சேர்க்கிற செட்டு இருக்கு பாத்தீங்களா, செட்டும் அப்படிதான் இருக்கானுங்க. அதனாலதான் உங்களோட போய் சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சுத்திக்கிட்டு எங்க இருக்கானுன்னு தெரியல. நாளைக்கு மார்க் வரும்போதுதான் வந்து நீங்க வந்து வருத்தப்படுவீங்க. சரிங்க சார், நான் பார்த்துட்டு அவனுக்கு சரியான உடனே அனுப்பி விட்டேன் சார். சரிம்மா, நீங்க கொஞ்சம் ஒரு 4-5 நாள் கூட எடுத்துக்கங்க. சரிங்க சார், சீக்கிரம் அனுப்பி விடுங்கம்மா. சரிங்க சார், நான் சரியான உடனே அனுப்பி விட்டுங்க சார். பையன் கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனால தான். சரிம்மா, ஒரு வாரம் கூட எடுத்துங்க. கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விடுங்கம்மா. சரிங்க சார். அப்ப இந்த அசைன்மெண்ட்லாம் கொஞ்சம் சொல்லிட்டு இருந்தான், என்கிட்ட கொஞ்சம் புலம்பிட்டு இருந்தான். இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. சரிம்மா, அது கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பண்ணித்தாங்க சார். பாத்துக்கலாம்மா. கொஞ்சம் நீங்க அவனை சீக்கிரம் அனுப்பி விடுங்கம்மா. சரிங்க சார்.